வண்டியூர் காளியம்மா வலது போல கொண்டக்காரி வண்டியூர் காளியம்மா வாடாமல்லி உனக்கு வாடாமல்லி கொண்டு மாறே வகையுடனே வச்சிக்கோ வாடாமல்லி கொண்டு மாறே வகையுடனே வச்சிக்கோ தங்க ரதத்தினை அமர்ந்து கொண்டு நேர கைலாச பருவத்தை விட்டேன் மச்சரிசி வனத்திற்கு வருகின்றான். மச்சரிசி வனத்துக்கு வருகிறான். அடி சாகாத வரங்களை வாங்கி கொண்டு ஆண்டவனிடத்திலே சரி அதிக கோடி வரங்களை வாங்கிக் கொண்டு தான் என்ற கௌரவத்தோடு அவன் சொந்த நாடான மச்சரிசி வனத்துக்கு வருகிறான். அப்படி மச்சரிசி வனத்திலே வந்து ஆமா சிம்மாசனத்திலே அமர்ந்தான். சரி அப்படி சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்க ஆமா அப்படி இருக்கக்கூடிய மன்னனான மகிடாசூரன் இவன் சிம்மாசனத்தில் அமர்ந்தானே சரி ஆணவத்தோடு அமர்ந்தான். ஆணவத்தோடு அமர்ந்திருக்கா. உலகத்திலே சரி ஆண்டவன் கிட்ட சாகாத வரம் வாங்கின உத்தமன் நாம ஒருவன் தான். நாம மட்டும்தானே நம்மளை விட்டு உலகத்தில் யாரும் பெரியவன் கிடையாது. சரி அப்படின்னு ஆணவத்துல போய் உட்கார்ந்தான். மந்திரியை வரவழைத்தான். சரி அப்பா மந்திரி என்னையா இங்க பாப்பா என்ன முதல்ல கோட்டையை இடிச்சு தவிடுபடியாக்கு. மன்னா என்ன தாங்கள் 12 வருஷம் தவம் இருந்து சரி ஆண்டவனிடத்திலே சாகாத வரம் வாங்கிட்டு வந்திருக்கிய. எதுக்கு மன்னா கோட்டையை இடிக்கணும்? நீங்க இப்பதான் வந்திருக்கிய. சரி வந்த உடனே இடிக்கணுங்கிறையா? அப்பா மந்திரி கோட்டையை இடிக்கணும்னு சொல்றீங்களே ஏன்னு கேட்டேன். அந்த கைலாச பருவத்திலே இருக்கக்கூடிய 33 கோடி முனிவர்கள் தேவர்கள் அனைவர்களும் சரி நம்ம அரண்மனைக்கு வர போறாங்க. அரண்மனைக்கு வர போறாங்க. அப்படி அரண்மனைக்கு வந்தாங்கன்னா ஆமா இப்போது 7 சுற்று கோட்டை தானே இருக்கு. சரி அதனால இதை இடிச்சுட்டு 21 சுற்று கோட்டை போடு. ஆமா